हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल நம்ம சேனல்ல இன்னைக்கு கறி சுவையை மிஞ்சக்கூடிய ஒரு வெஜ் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்குங்க. அதே நேரம் நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா செய்தறலாம். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயும் ஒரு பக்காவான காம்பினேஷனா இருக்குங்க. ஒரு முறை இந்த மாதிரி செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக ருசியாக இருக்கும். 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 1-2 கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பேக்கெட் காளான் வாங்கினீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டு இருக்கும், அதனால் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், ஓரளவுக்கு நல்லா வதங்கி ஒரு கோல்டன் கலர் வரைக்கும் வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கி வந்தோடனே நம்ம மசாலா ஐட்டம் ஒன்றா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தனியா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது தவிர நம்ம மிளகுலாம் வேறு சேர்ப்போம், அதனால் காரம் உங்கள் தேவைக்கேற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுள்ளுன்னு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும், அதனால் மிளகும் மிளகாத்தூளும் நான் சொல்கிற அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா ஐட்டத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா காளான் வந்து இந்த மாதிரி முன்னும் பாதியுமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். பொடி காளான் இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க, பெரிய காளான் இருந்ததுன்னா ஒரு 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. காளானை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஒரு 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண காளான் எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காளான் கலர பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும், அதனால் இந்த ரெசிபிக்கு தண்ணி வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. நல்லா பரட்டி விட்டுடுங்க. மசாலாவும் காளானும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. காளான் வேகிறதுக்கு உண்டான தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியோட அளவு பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும், இதுக்கு மேலே தண்ணி ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. காளான் நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ இதுக்குள்ளே ஒரு பவுடர் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும், அதே நேரம் கொஞ்சம் நறுன்னு இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ காளான் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. மேலெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்துங்க. நீங்கள் தண்ணியோட அளவு அதிகமாக சேர்த்திங்கன்னா குக்கிங் டைம் வந்து ஜாஸ்தி ஆகிடும், அதனால் தண்ணி வந்து நான் சொன்ன அளவே சேர்த்துக்கோங்க. காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ மசாலாவும் காளானும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடி சேர்த்துட்டு கலரும்போது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு டேஸ்ட்டை ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுக்குறது நம்ம கடைசியாக சேர்த்துருக்கிற மிளகும் சோம்பும் தாங்க. அதை சேர்த்துட்டு கலரும்போது இந்த ரெசிபியோட டேஸ்ட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், நல்ல மணமாகவும் இருக்கும், ருசியும் அவ்வளவு அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி கூட ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. இட்லி தோசை கூடயும் உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மிளகு வறுவல் நம்ம செய்திருக்கிறோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த காளான் மிளகு வறுவலை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.